பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாகிறது. வாக்கு எண்ணிக்கைக்கான முன்னேற்பாடுகள் தீவிரம். பீகாரில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளில் அணைக்கப்பட்ட சிசிடிவி வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டு ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி குற்றச்சாட்டு. பீகார் மாநிலத்தில் தனிப்பெரும் கட்சியாக ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி வெற்றி பெறும். ஆக்சிஸ் மை இந்தியா வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் தகவல். முதலமைச்சராக தேஜஸ்விக்கு 34% பேரும், நிதிஷ்குமாருக்கு 22% பேரும் ஆதரவு. பாஜகவும் தேர்தல் ஆணையமும் பகிரங்கமாக வாக்குகளை திருடி ஜனநாயக படுகொலை செய்கின்றன. பல லட்சம் பாஜகவினர் மாநிலத்திற்கு மாநிலம் சுற்றித் திரிந்து வாக்களித்து வருவதாகவும் ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் மேலும் 12 மாவட்டங்களில் பணிபுரியும் மகளிருக்காக 12 புதிய தோழி விடுதிகள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். கைதான 30 நாட்களில் அமைச்சர்களின் பதவியை பறிக்கும் மசோதாவை ஆய்வு செய்ய எதிர்க்கட்சிகள் இல்லாமல் நாடாளுமன்ற கூட்டுக்குழு. 31 பேர் கொண்ட குழுவில் 28 பேர் பாஜக எம்பிக்கள். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலையில் பரவலாக மழை. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழ்நாடு, புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். உயர்நீதிமன்றங்களில் தேங்கியுள்ள வழக்குகளில் தீர்ப்பு வழங்குவது எப்போது? அறிக்கை அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. கேட் நுழைவுத் தேர்வு ஹால் டிக்கெட் வெளியீடு. நாடு முழுவதும் வரும் 30ஆம் தேதி 170 மையங்களில் தேர்வு நடைபெறுகிறது. செபி தலைவர் மற்றும் அதிகாரிகளின் சொத்து மதிப்பு விவரங்களை வெளியிட வேண்டும். முன்னாள் தலைமை கண்காணிப்பு ஆணையர் பிரத்யூஷ் சின்ஹா தலைமையிலான குழு பரிந்துரை. சென்னையில் 9 இடங்களில் மின்சார வாகன சார்ஜிங் மையங்கள் அமைக்கும் பணி தீவிரம். பசுமை எரிசக்தி கழகம் தகவல். மழைக்காலங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்க கூடுதல் பணியாளர்களை நியமிக்க முடிவு. மின்வாரிய அதிகாரிகள் தகவல். மோடி படப்பிடிப்பு தொடர்பான வழக்கு. டெல்லி பல்கலைக்கழகத்திற்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். தாய்க்கு ஜீவனாம்சம் வழங்க வேண்டியது குழந்தைகளின் கடமை. கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. ரயில்களுக்கும் நடைமேடைகளுக்கும் இடையான இடைவெளியை மேலும் குறைக்க வேண்டும். ரயில்வேக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தல். நடைமேடைகளில் பயணிகள் சிக்கி உயிரிழப்பதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் கருத்து. பெருநாட்டில் 200 மீட்டர் ஆழ பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து பேருந்து விபத்து. பயணிகள் 37 பேர் உயிரிழப்பு, 26 பேர் படுகாயங்களுடன் மீட்பு. போருக்கு மத்தியில் 800 கோடி ரூபாய் ஊழல். உக்ரைன் அமைச்சர் சஸ்பெண்ட். ஊட்டச்சத்து திட்டத்திற்கான நிதியுதவி நிறுத்தம். அமெரிக்க உச்சநீதிமன்ற உத்தரவால் 4 கோடியே 20 லட்சம் பேர் பாதிப்பு.